குட் மார்னிங் சோல்ஸ். இந்த இறைவன் அப்படின்ற அந்த ஒரு ம், விஷயம் இருக்கு இல்லைங்களா, கடவுள். அதை வந்து நம்மளுக்கு உள்ள உணரணும், அவ்வளோதான். அந்த கடவுளை நம்மளுக்குள்ள வந்து டீப்பாக வந்து நமக்குள்ள தான் இருக்காருன்றத உணர ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் இறைவனே நம்மளுக்கு உள்ளே இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, உணர்த்திடுவார். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து அவரை வந்து உணர ஆரம்பிக்கிறதுக்கு சில எஃபர்ட்ஸ் வந்து போட வேண்டியிருக்கு. நம்ம முக்கியமாக வந்து தியானம் பண்ணணும். அதுவும் அந்த ஏர்லி மார்னிங் தியானம் பண்ணும்போது நம்மளோட பிரெயின் வந்து பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணும். ஏன்னா மார்னிங் வந்து பிரெயின் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறையா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காது. நைட்டுன்னு நைட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நடந்த எல்லாமே வந்து அந்த பிரெயினில் வந்து மெமரியாக இருக்கும். வேறஸ் வந்து மார்னிங் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் அந்த டைமில் வந்து தியானம் பண்ண சொல்கிறாங்க. சன்ரைஸ்க்கு முன்னாடியே ஒரு 4:30லேருந்து 5:30க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டைமில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 minutes ஆகுது தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த நேரமும் இறைவனை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மனசில். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு ரொம்ப நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து நல்லது பண்ணணும். கொஞ்சம் அடுத்தவங்கக்கிட்ட இறக்கமாக இருக்கணும், இவ்வளோதான். இதை தவிர பெருசாக வந்து ஒரு கம்ப சூத்திரம்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இதவே வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு அவ்வளோ சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம். நம்மளோட நம்ம நம்பிக்கை வந்து சில நேரம் இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆல்ரெடி பண்ணுறவங்களே ஒரு கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வந்து விட்டுருவாங்க. இது பண்ணாதவங்க அவங்களுக்கு வந்து இது பைத்தியக்காரத்தனமாக தெரியும். இப்படி தான் வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து எப்போ இருந்து கிட்டத்தட்ட வேதங்கள்ன்றதே வந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேதங்கள்லாம். அதுக்கப்புறம் திருமூலர் வந்து அவர் எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இருக்கிற எல்லா பெரிய ஆளுங்களும் பெரிய பெரிய மகான்களும் 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து திரும்பி 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 சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து நம்ம அப்படின்ற அந்த உணர்வு வந்து ரொம்ப டீப்பாக இருந்தால், முக்கியமாக அது கூட வந்து ஒரு லேசினஸ்ஸு, அந்த சோம்பேறித்தனம்னு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு பயங்கரமாக இன்வால்மெண்ட் காட்டுவோம். இது பிடிச்ச விஷயமா மாறுற வரைக்கும் நம்ம ஒரு எஃபர்ட்ஸ் போடுறோம் பாருங்க. ஏன்னா பிடிச்சிருச்சு அப்படின்னா அவளுக்கு அப்புறம் நம்ம விடவே மாட்டோம், நம்ம எல்லாத்தையுமே விரும்பி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது வரைக்கும் ஒரு எஃபர்ட்ஸ் போட வேண்டி இருக்குது இல்லையா, அந்த எஃபர்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ வருஷமாயும் திரும்பி 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 வந்து நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நீ வாழ்கிற வாழ்க்கை தப்பு, இதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, வாழ்க்கை வந்து அழிஞ்சு போயிடும், இப்படியே போனால் நீ நினச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியாது, இறைவனை உனக்குள்ளே உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வாழுன்னு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டப்பான ஈகோ, ரெண்டாவது வந்து நம்மளோட லேசினஸ்ஸு, அந்த எஃபர்ட்ஸ் நான் எதுக்கு இதுக்கெல்லாம் போடணும், எனக்கு என்ன கண்ணுக்கு முன்னாடி ரிசல்ட்டாக தெரிய போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு. இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை வந்து இங்கே வந்து திருமூலர் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கிறது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவர் வந்து கோவமாக சொல்லியிருக்காரா, இல்லை ஒரு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரா, இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்லியிருக்காரான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இந்த பாட்டு வந்து அந்த எல்லா விதமான உணர்வுகளுக்கும் மேட்சிங்காக இருக்குது. இப்போ அந்த பாட்டு பார்க்கலாம். காணகிலாதர் கழிந்தோடி போவர்கள், நாணகிலாதர் நயம் பேசி விடுவர்கள், காணகிலாதர் கழிந்த பொருளெல்லாம் காணகிலாமற் கழிகின்றவாறே. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் வந்து காணகிலாதர் கழிந்தோடி போவார்கள், அதாவது காண இயலாதவர்கள் அப்படின்றது தான் காண அகிலாதார் அப்படின்னு பிரித்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்மளால் வந்து உண்மை என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது, புரிஞ்சுக்க விரும்பாதவங்க, இக்னரன்ஸில். என்னத்தை இவங்க சொல்கிறது புரியவே மாட்டேங்குது, இதெல்லாம் என்ன உண்மையாக இருக்க போகுது, நம்ம என்ன இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை, ஏதோ மேடு ரொம்ப பேட்னஸாக நான் ஃபீல் பண்ணுறேன்,
எனக்கு இதனால எல்லாம் எந்த யூஸும் இருக்கிற மாரி தெரியல. நம்மளோட வில் பவரு, நம்மளோட தகுதி, நம்மளோட டேலண்ட்ட வளர்த்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படின்ற மாதிரி மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம போனா, என்ன ஆகும் அப்படின்னா, கழிந்து ஓடி போவார்கள். அப்படின்னா, காலம் கழிச்சிருவாங்களாம் அவங்க. அப்படியே ஒரு மெக்கானிக்கலா ஒரு லைஃப்ப வந்து, இதுதான் வாழ்க்கை. நான் வந்து கல்யாணம் ஆச்சு, எனக்கு ஒரு வீடு கட்டணும், என் பிள்ளைங்கள செட்டில் பண்ணணும், அவங்களுக்கு நான் இத பண்ணணும், அத பண்ணணும், என் பிள்ளைய வந்து நான் நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மெக்கானிக்கல் ரொட்டீன்குள்ள வந்து போவாங்க தெரியுமா? தன்னை பத்தியே உள்ள டீப்பா உள்ள சிந்திக்காதவங்க. ஓகேங்களா? இன்னர் ரியலைசேஷன் இல்லாதவங்க, வாழ்க்கை எப்படி ஆகுமா, ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆயி டக்குன்னு ஒரு நாள் இறந்து போயிருவாங்களாம். நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து திடீர்னு நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனா, இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாரியான ஆட்களோட வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்த்தோம்னா, பெருசா எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. நார்மலா வந்து எல்லார் மாதிரியும் ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் சத்தமே இல்லாம ஷாக்கிங்கா நம்ம நெனைக்கிற மாரி இறந்து போயிருவாங்க. ஸோ, அதத்தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்க நாள்ங்க வந்து நீங்க பயங்கரமா வேஸ்ட் பண்ணிருவீங்க. வேஸ்ட் பண்ணி டக்குன்னு ஒரு நாள் இல்லாமலும் போயிருவீங்க. அப்படின்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காரு. செகண்ட், நாணகிலாதர் நயம் பேசி விடுவார்கள். இதுல நாணம் இல்லாதவங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல நாணம் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன கரெக்டான வார்த்தைன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா, டீப்பா வந்து அத வந்து லைஃப்ல வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. உள்ள போய் தேடி இருக்க மாட்டாங்க. இப்ப வந்து இறைவன் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து இன்ஃபைனைட் பெர்சனு. அவர வந்து நம்மளுக்குள்ள தேடணும். நம்மளுக்குள்ள தேடுனா, நம்மளுக்கு நம்ம லைஃப்ல வந்து அவர் நம்மள கரெக்ட்டா கைட் பண்ணுவாரு. வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியும். எது கரெக்ட், எது தப்புன்னு எல்லாமே தெரியும். இது எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அவங்க வந்து ஒரு நாள் கூட உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்க. அ ஒரு சேரிட்டி பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்க. டீப்பா தன்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத உணர்ந்து, இறைவன் காட்டுற வழியில, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான வழியில போகணும்னு நெனைக்க மாட்டாங்க. ஸோ, பிராக்டிகலா அத செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அத வந்து பிராக்டிகலா வந்து உள்ள பண்ண மாட்டாங்க. வெளியில பார்க்கறதுக்கு அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, அவங்க பேசுறது பயங்கர நாலேட்ஜா இப்ப நான் உங்கள்கிட்ட இத பேசுறேன் அப்டின்னா, உங்களோட ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? நான் வந்து அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் அப்டின்ற அந்த இம்ப்ரஷன் தானே இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரஷன் குடுக்குறேன்னா, நான் உண்மையிலேயே அப்படிதான் நடக்கணும். அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா நான் என்ன வந்து ஃபாலோ பண்றேனோ, அதத்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லணுமே தவிர, நானே ஃபாலோ பண்ணாம இருந்துட்டு, உங்களுக்கு நான் வந்து அத வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கு பேரு லேக் ஆஃப் இன்டெகிரிட்டி. அதுதான் இங்க நாணம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி, நீ வந்து மனசால வந்து எத வந்து நம்பி, எத நீ உன் வாழ்க்கையில அப்ளை பண்றியோ, அத வந்து நீ வந்து வெளியில வந்து சொல்லணும். அத சொல்லல அப்படி அந்த மாதிரி நீ வந்து நடந்துக்கிற மாரி ஜஸ்ட் ஒரு இம்ப்ரஷன மட்டும் குடுத்துட்டு, ரொம்ப உன்னோட வார்த்தை ஜாலத்துல மட்டும் நீ நல்லா பேசுற அப்படின்னா, நீயும் வந்து அந்த உண்மைய வந்து ஐடென்டிஃபை பண்ணாமலே போயிடுவ அப்படின்றது தான் இங்க மீன் பண்ணியிருக்காங்க. நாண இல்லாதவர் நயம் பேசி விடுவர்கள் அப்படின்னு. அதாவது நல்லா பேசுவாங்களாம் அவங்க. ஆனா விட்டுருவாங்க. அவங்களும் வந்து அந்த ட்ரூத்த வந்து விட்டுருவாங்க. அந்த ட்ரூத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி, நம்மளுக்குள்ள வந்து நம்ம யாருன்ற உணர்வுக்கு டீப்பா எஃபர்ட்ஸ் போட்டு இறைவன் யாரு அப்படின்றத உணர்ந்து, இறைவனுக்கு எப்படி புடிக்கும் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கைய நோக்கி போகாம, ஜஸ்ட் பேசிக்கிட்டே விட்டுருவாங்களாம். அவங்க தான் 2வது மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் 3 லைன்ல "காணகிலாதார் கழிந்த பொருள் எல்லாம்" அதாவது இந்த மாதிரி வந்து அ உண்மைய வந்து தெரியாம, தெரிஞ்சுக்கவும் விரும்பாம, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அத வந்து கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணாம, கைட் பண்றதுக்கு ஆள் இருந்தும் அத கரெக்ட்டா வந்து எடுத்துக்காம, தன்னோட செல்ஃபிஷ்னஸ்னாலயோ, இல்ல தன்னோட டிசையர்ஸு, தன்னோட ஆசை, தன்னோட எது மேலயாவது ஓவர் அப்சஷனா இருக்கிறது, இல்லன்னா லேசினஸ்னால, இந்த மாரி ஏதோ ஒரு ரீசன்னால பண்ணாதவங்க, அவங்க அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, கழிந்த பொருள் எல்லாம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இந்த வாழ்க்கைன்னு ஒண்ண வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு குடுத்து, அதுல வந்து நல்ல சாப்பாட குடுத்துருப்பாரு, பண வசதி குடுத்துருப்பாரு, நல்ல வேலைய குடுத்துருப்பாரு, நெறைய நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிருப்பாரு. அதே மாரி நெறைய வந்து நம்மளுக்கு சேலஞ்சிங்கான விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புரியுதுங்களா? நல்லதும் நம்ம அனுபவிச்சிருப்போம், கெட்டதும் அனுபவிச்சிருப்போம். முக்கியமா நெறைய பொருள் சேர்த்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெறைய ஏர்ன் பண்ணியிருப்போம். அந்த பொருள்ன்றது வந்து நாட் ஒன்லி வந்து சொத்து.
நல்ல பேரை சம்பாதிச்சிருப்போம், நம்ம படிப்பை சம்பாதிச்சிருப்போம், டிகிரி சம்பாதிச்சிருப்போம். இந்த மாதிரி நம்மளுக்குன்னு நிறையவே வந்து ஆணும் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் தான் வந்து அவர் வந்து இங்கே வந்து கழிந்த பொருள் அப்படின்றாரு. கழிந்த அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து வாங்கினது, நம்ம அது மூலமாக நம்ம சேர்த்து வச்ச சொத்துன்னு கூட வச்சுக்கலாம். நம்மளோட அறிவு எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து இங்கே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மேட்ச் பண்ணவே முடியாது. ஒரு ஜாப்னு வரும்போது யார் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எப்போவுமே ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஈவன் வந்து இப்போ படித்து வந்திருப்பாங்க, ஆனால் அந்த படித்து வந்தவங்கள விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த படிப்பு படிக்கலைன்னா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்பவே நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரியான லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு பாடியை கொடுத்து, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபையும் கொடுத்து, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண வச்சிட்டாரு. ஆனால் இது எல்லாமே இருந்தும் நீ வந்து இறைவனை தேடி போகலை, இறைவனை உனக்குள்ள வந்து தேடி ஒரு ஒரு நிமிஷம் உன் லைஃப்பில் வந்து பாஸ் பண்ணி, என்னது என்னமோ சொல்கிறாங்க, இவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே, அப்போ நம்ம ஏதோ மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வாழ்க்கையில், அவங்க ஏதோ சொல்கிறாங்க, நம்மளுக்குள்ளே இறைவன் இருக்காங்க, அதை பாரு, இறைவனோட இன்டகிரேட் பண்ணி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்ம ஆத்மாவை வந்து உணர்ந்து வாழணும், அந்த வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஒய் கான்ட் வி ட்ரை தட்? ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மெடிடேஷன் தானே பண்ண சொல்கிறாங்க, தாராளமாக பண்ணலாம், சும்மா பண்ணி பார்ப்போம், வெட்டியாக எத்தனையோ டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி தன்னோட லைஃப்பை வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா? அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இறைவனுக்கு வந்து நம்ம லைஃபோட பர்பஸ் வந்து நம்ம கரெக்டாக வாழ்கிறோன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பர்பஸ் படி நம்ம வாழும்போது லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக போகும். ஆனால் இதை எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க? 100th பீப்புள் கூட ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இல்லாமல் வாழ்கிற அந்த 99% ஆன ஆளுங்களோட எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸஸுமே வந்து வேஸ்ட்டாக தான் போகுமா. அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைன் 4ல். காண கிளாமற் கழிகின்றவாறே, அதாவது நீ பார்க்க முடியாமல் போயிடுச்சு, நீ வந்து உண்மையை வந்து உணராம, உண்மையை வந்து நீ தெரிஞ்சுக்காம போயிட்ட, அப்போ நீ இவ்வளோ நாள் வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டுன்றது தான் இங்கே வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? காண இல்லாமல் கழிகின்ற வாட்டை, நீ சேர்த்து வச்ச பொருளாக இருக்கட்டும், நீ சேர்த்து வச்ச எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நீ கற்றுக்கிட்ட அறிவாக இருக்கட்டும், நீ தெரிஞ்சுக்கிட்ட ஞானமாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது எதுக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை, அது வந்து அழிய தான் போகுது அப்படின்னு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த அழிவு அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், இப்போ நீ மட்டும் என்ன இதெல்லாம் பண்ணுறனால என்ன சாகாவரமாக வாங்க போகிற, இல்லை நீ சேர்த்து வச்ச பொருள் எல்லாத்தையும் நீ வந்து போகும்போது கூட்டிகிட்டு போக போறியா அப்படின்னு கேட்பீங்க. அவர் சொல்கிற அழிவு அப்படின்றது இப்போ இந்த பொருள் எல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம வந்து நம்மளோட படிப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கடவுளை வந்து உள்ளன்னு உணர்ந்த பிறகு அதை வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க வந்து ஒரு அழியா நிலையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த வாழாதவங்களால வந்து அவங்கள வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா டெத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க விட்டுட்டு போகிற அந்த லெகசி இருக்கு இல்லையா? இப்போ ஸ்பிரிச்சுவலாக வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறவங்களோட ஜெனரேஷனில் வந்து பெரிய இம்பேக்ட் இருக்கும். அந்த ஜென்ரேஷன் வந்து காலத்துக்கும் வந்து நல்லா வாழுவாங்க. அவங்களும் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்துட்டு போவாங்க. அடுத்து அவங்க பிள்ளைங்க, பிள்ளைங்களோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் வந்து பெருசாக வந்து எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் ஜஸ்ட் லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கடவுளை உணர்றதுக்கும் உரிய சேலஞ்சஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர பெயின்ஃபுல்லாக தாங்க முடியாத சஃபரிங்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இதுதான் அந்த அழியா நிலை அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அவங்க ஒரு சொத்தே சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த சொத்து வந்து பல மடங்காக பெருகும். பெருகிற சொத்து வந்து எல்லாருக்கும் நன்மையும் கொடுக்கும், அந்த குடும்பத்துக்கும் நன்மையை கொடுக்கும். வேறஸ் வந்து நீங்கள் நிறைய குடும்பத்தை பார்க்கலாம், பயங்கரமாக பணம் இருக்கும், ஆனால் தாங்கவே முடியாத உயிரிழப்பை பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஹெல்த் ரிலேட்டடான பெரிய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க, இல்லைனா மன நிம்மதியாக அந்த சொத்தை வச்சுக்கிட்டு ஒரு வேளை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத நிலையெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதைத்தான் வந்து இங்கே வந்து திருமூலர் சொல்கிறாரு, நீ என்னத்தை வேணால் சேர்த்து வை, உன் அறிவை சேர்த்து வை, இல்லை பொருளை சேர்த்து வை, எதை வேணால் பண்ணு, ஆனால் நீ இறைவனோட கலந்த வாழ்க்கையை நீ வாழலை அப்படின்னா அது எல்லாமே ஒரு காலத்தில் அழிஞ்சிரும். ப்ளஸ் உனக்கு அது எந்த விதமான பிரயோஜனமும் தரப்போகிறது கிடையாது. அது படித்த
படிச்சாலும் சரி, நீ படிக்காதவனா இருந்தாலும் சரி, நீ கஷ்டம்னா அந்த கஷ்டத்த வந்து நீ அனுபவிக்க தான் செய்வ அப்படின்றது தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து நெனச்சீங்கன்னா எல்லாரோட லைஃபோடயும் இத வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணுவீங்க ஃபினான்ஷியலா அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா, அவங்க இறைவன வந்து தேடாதவங்களா இருந்தா, டெஃபினட்டா அவங்களோட வாழ்க்கையில தாங்க முடியாத ஒரு வலியோ, ஒரு துயரமோ, இல்ல ஒரு பெயினோட தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க சேர்த்து வச்ச பொருள் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் தரப்போறது கிடையாது. இப்படிதான் எல்லாரோட வாழ்க்கையும் நடக்கும். நம்ம கண்ணு முன்னாடி வந்து அது வந்து தெரியாதே தவிர, உண்மை வந்து அதுதான். அதனால நான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டா என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து சின்ன வயசுலேருந்தே உங்க வீட்ல பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மெடிடேஷன சொல்லிக் குடுங்க. கடவுள் நம்மளுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்த திரும்பி 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 வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸ் வந்து ஒரு நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து ஒரு 10 நிமிஷமோ இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் வரைக்குமாவது குழந்தைங்க வந்து அந்த படிப்பை வந்து டீப்பாக புரிஞ்சுக்க வைங்க. அண்ட் ஆல்சோ சர்வீஸ் டு அதர்ஸ், மற்றவங்க கிட்ட எப்படி கம்பேஷனேட்டாக இருக்கிறது, எப்படி எம்பத்தட்டிக்கலாக இருக்கிறது, நம்ம நல்லதுக்காக அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்க அப்படியே வளர வளர அதை வந்து கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. நீங்களும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஓகே, பட் இதுக்கப்புறம் ஏதோ ஒருத்தவங்க வந்து சொல்லி நான் அந்த ஆடியோவை நான் கேட்டுட்டேன் அப்படின்னா, இறைவன் தான் எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி நானும் என்னோட வாழ்க்கையை நான் மாற்றிக்கிறேன். எனக்குள்ள என்னெல்லாம் கெட்ட குணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி டெய்லி நான் ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுக்குறேன். இன்னும் இன்னும் என்னால் மேலே எவ்வளோ எனக்கு வசதி வருதோ வசதி வர வர நான் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கேன். அதே மாதிரி இறைவனை எனக்குள்ள வந்து தேட முயற்சி பண்ணி இறைவனை எனக்குள்ள உணர முயற்சி பண்ணுறேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நான் டெய்லி தியானம் பண்ணுறேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை வந்து நான் வந்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் மாதிரி எடுத்து உங்கள் லைஃப் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. மித்த எல்லாத்தையுமே இறைவன் பார்த்துப்பார். தேங்க்யூ ஆல்.